வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சென்னையில் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 79 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் பெட்ரோல் ₹104.46 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து டீசல் விலை லிட்டருக்கு 86 காசுகள் உயர்ந்து 1 லிட்டர் டீசல் ₹96.11 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு மாதம்தோறும் ₹3000 உதவித்தொகை வழங்கும் அன்னபூர்ணா திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுமக்கள் குறைகளை தீர்க்க சிஎம் ஹெல்ப்லைன் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களது முகவரி உள்ளிட்ட விவரங்களை மை ஆதார் இணையதளம் மூலம் புதுப்பிக்கும் வசதியை மேலும் ஒரு வருடத்திற்கு ஒன்றிய அரசு நீட்டித்தது. 2027 ஆண்டு ஜூன் 14 வரை எந்தவித கட்டணமும் இன்றி ஆன்லைன் வாயிலாக விவரங்களை பொதுமக்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லிட்டருக்கு ₹3 உயர்த்தினாலும் பெட்ரோல் டீசல் விலையால் தினசரி ₹750 கோடி இழப்பு ஏற்பட்டு வருவதாக ஒன்றிய அரசு தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹960 அதிகரித்து ஒரு சவரன் ₹1,18,960 ஆகவும் 1 கிராம் ₹14,870 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலையில் எந்தவொரு மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி ₹300 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டில் அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தொழிலாளர் மேலாண்மை படிப்புகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு மே 29 வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. மறு மதிப்பீட்டிற்கு பிறகு மாணவர்களின் மதிப்பெண்கள் அதிகரித்தால் அதற்கான முழு கட்டணத்தையும் திருப்பி வழங்குவதாக சிபிஎஸ்இ அறிவித்துள்ளது. தமிழகத்தில் புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு அமைச்சர்கள் தங்களது துறை அலுவலகங்களில் நேற்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டனர். மின் உற்பத்தி திறன், மின் தேவை, மின் விநியோகம், நிதிநிலை குறித்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு பிரதிநிதிகள் குழுவினர் முதல்வர் விஜய் அவர்களை சந்தித்து பேசினர். தமிழக வீரர் வீராங்கனைகள் ஒலிம்பிக் பதக்கம் வெல்ல செயல் திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தெரிவித்துள்ளார். நிலக்கரி இறக்குமதியில் ₹487 கோடி முறைகேடு நடைபெற்றது தொடர்பான வழக்குகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் துணி கழிவுகள் வீசினால் அபராதம் மற்றும் வழக்கு பதிய அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கொள்கை அரசியலில் திமுக ஒருபோதும் தோற்றதில்லை என்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று கோவை, திருப்பூர், நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை இல்லாததால் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து சரிந்துள்ளது. மும்பை, அகமதாபாத் இடையே அமைய உள்ள இந்தியாவின் முதல் புல்லட் ரயிலின் அதிகாரப்பூர்வ மாதிரி வடிவத்தை ஒன்றிய ரயில்வே அமைச்சகம் டெல்லியில் வெளியிட்டது. தமிழகத்தில் பள்ளிகள் 1 முதல் 3ஆம் வகுப்பு வரை ஜூன் 4 பிற வகுப்புகளுக்கு ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மே 20 புதுச்சேரி மாநில திமுக செயற்குழு கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 17 IAS அதிகாரிகள் இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. பக்ரீத் பண்டிகை வருகின்ற 28 கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை காஜி அறிவித்துள்ளார். கேரள முதலமைச்சராக வி.டி. சதீசன் அவர்கள் பதவியேற்றுக் கொண்டார். வருகின்ற ஜூன் 15 முதல் கேரள அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று கேரள முதல்வர் சதீசன் அவர்கள் அறிவித்துள்ளார். ஸ்வீடன் நாட்டின் உயரிய விருது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உதகையில் 128வது மலர் கண்காட்சி தாவரவியல் பூங்காவில் இன்று தொடங்கியது. வருகின்ற 28 வரை நடைபெறும் என்றும் இக்கண்காட்சியில் 50,000 தொட்டிகளில் 5 லட்சம் மலர் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் அமைந்துள்ள திருமலையில் வீதிகளின் பெயர்கள் ஆன்மீக ரீதியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவிற்கு சரிந்துள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய மதிப்பு ₹96.19 வரலாறு காணாத அளவிற்கு சரிவடைந்துள்ளது.
டெல்லி மெட்ரோவில் பயணிகளின் பாதுகாப்பிற்காக கூடுதல் பயனாளர்கள் நவீன ஸ்கேனர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. டெல்லி மெட்ரோவில் கூடுதல் ரயில்கள் மற்றும் புதிய பாதுகாப்பு வசதிகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. T20 கிரிக்கெட் தொடரில் RCB அணி பஞ்சாபை வீழ்த்தி பிளே ஆஃப் சுற்றிற்கு முதல் அணியாக நுழைந்துள்ளது. கோவையில் அமையவிருக்கும் திருப்பதி கோவிலுக்கு G2 குழுமம் 19 ஏக்கர் நிலத்திற்கான ஆவணங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வாரியத்திடம் ஒப்படைத்தது. நீட் UG வினாத்தாள் கசிவை தொடர்ந்து NTA-விற்கு புதிய இணை செயலாளர்களும் இயக்குநர்களும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். பெட்ரோல் டீசல் விலையை தொடர்ந்து CNG கேஸ் விலை 2 நாட்களில் ₹3 உயர்ந்துள்ளது. ஈராக்கின் பிரதமராக பொறுப்பேற்றுள்ள அலி பாலிக் அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீட் வினாத்தாள் விற்பனை தொடர்பாக கைது செய்யப்பட்ட பேராசிரியருக்கு 14 நாட்கள் CBI காவல் வைக்கப்பட்டுள்ளது. திமுகவின் தோல்வி குறித்து அடிமட்ட அளவில் ஆராய்வதற்காக 36 பேர் கொண்ட பிரம்மாண்ட குழுவை அக்கட்சி தலைமை தற்போது நியமித்துள்ளது. இந்தியா நெதர்லாந்திடமிருந்து 11ஆம் நூற்றாண்டு சோழர் கால செப்பு தகடுகளை திரும்பப் பெறுவதாக தெரிவித்துள்ளது. பிரதமர் அவர்களின் வேண்டுகோளை ஏற்று பாதுகாப்பு வாகனங்களின் எண்ணிக்கை 10லிருந்து 4ஆக குறைத்தார் ஆளுநர் அவர்கள். முதலமைச்சர் விஜய் அவர்களுடன் மநீம கட்சியின் தலைவர் கமலஹாசன் அவர்கள் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களின் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் அடுத்த 3 நாட்களில் அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிறு மற்றும் நடுத்தர வரி செலுத்துவோர் தாக்கல் செய்யும் ITR 1 மற்றும் ITR 4 படிவங்களை 2026-27 மதிப்பீட்டு ஆண்டிற்காக இணைய வழியில் தாக்கல் செய்யும் நடைமுறையை வருமான வரித்துறை தொடங்கியுள்ளது. கோவிலில் பணிபுரியும் நிரந்தர பணியாளர்களுக்கு அகவிலைப்படி 58%லிருந்து 60% உயர்த்தப்பட்டுள்ளது. கேரளாவில் இவ்வருடம் 10ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 99.07% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். CBSE பள்ளிகளில் 9ஆம் வகுப்பு முதல் கட்டாய மும்மொழி திட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வர உள்ளது. மேலும் 3இல் 2 மொழிகள் இந்திய மொழியாக இருக்க வேண்டும் என்றும் CBSE பள்ளிகளில் கட்டாயம் கற்க வேண்டிய 3வது மொழிக்கு பொதுத் தேர்வு கிடையாது என்றும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மே மாதத்திற்கான நூல் விலையை கிலோவிற்கு ₹20 முதல் ₹25 வரை உயர்த்தி நூற்பாலைகள் அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.